ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1, 5, 9 திரிகோண சாணத்தில் இல்லை 1, 5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1, 4, 7, 10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷப லக்ன ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி என்ற பதிவானது லக்னத்தின் எண்ணி வேற 9ஆம் பாகமும் 9ஆம் ராசியான மகர ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மகர ராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய 8 கோடி 11 கோடி புத்தி பகவான் குரு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கு. அந்த லான் போட்டதை உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 8 9 எண்ணி வரும் 9ஆம் பாவத்து பதிவு இந்த பதிவு. ஓகேங்களா? நட்சத்திர சாரம் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசி கட்டத்துக்கு பின் பேச்சு அல்லது ராசி நவாஸ் படத்துக்கு முன் அதாவது ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அதாவது நவாசம் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிரக நிலை கொடுத்துருப்பாங்க. நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திர செவ்வான் கொடுத்து அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அந்த சாரத்தில் வாயிலாக தான் உங்களுடைய தசா புத்தி கிரகமானது உங்களுக்கு பயணித்து உங்களுக்கு தசா புத்தி நடத்துகிறாங்கிறது அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? இதை புரிஞ்சுட்டு நீங்கள் இப்போ சிறப்பாக நீங்கள் புரிஞ்சுட்டு பாருங்கள். பலன் சிறப்பாக உங்களுக்கு புரியும். டக்குன்னு உங்களுக்கு கேட்சிங் ஆகும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு பதிவு பார்க்கணும் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ரிஷப லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை குரு புத்தி நடக்குமானால் லக்ன பாவகரீதி பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையானது 7 கோடி 12 கோடி திசை, புத்தியானது பார்த்தீங்கன்னா 8 கோடி 11 கோடி புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் திசையான 7 ஆண்டு காலம் வரை செயல்பட்டு இருக்கும். செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா குரு புத்தி பார்த்தீங்கன்னா 11 மாதமும் 6 நாட்கள் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்னத்துக்கு எண்ணி வேறு 9ஆம் பாகம் 9ஆம் ராசியான மகராசி நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். திருவோணம் 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய 11 கூடியவன் 8 கூடியவன் அங்கே பயணிச்சு என்ன பலன் கூட பார்ப்போம். ஓகேங்களா? இது பாவம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தோட பதிவாகும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு பார்த்தீங்கன்னாக்கா குரு நீச்சம் இல்லைங்களா? மகரத்தில் குரு வந்து நீச்சம். அப்போ என்ன சாரத்தில் நீச்சம் படுறாரு? 4 கூடிய சாரத்தில் நீச்சம் படுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன 9 சம்மந்தப்பட்டு 4 சம்மந்தப்பட்டு 8 அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமாகுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தந்தையோட அனுகிரகமாக போதும் 9ஆம் விட பாக்கிஸ்தானம்பாங்க. அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு பாக்கியங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை மூலம் கிடைக்கிற பாக்கியங்களும் தடைப்படுங்க. அப்போ தந்தை மூலம் வீடு வாசல் வண்டி வாகனம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு தடைப்படும். பெருசாக நம்மளுக்கு அமைப்பு கிடைக்காது. அப்போ அரசாங்க உதவிகள் நம்ம உயர்கல்வி படிக்கிறோம், ஒரு உச்சக்கல்வி படிக்கிறோம், அடுத்த நாளைக்கு போகிறோம்னாலும் இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு தடுமாற்றம் நிலையும் ஒரு சிறப்பு அம்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஊர் பெரிய மனுஷங்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு வாக்குவாதங்கள் ஒரு பிரச்சனைகள் எதுக்கிறதா அவங்கள்ட்ட போய் ஒரு முறைக்கு பல முறை போய் போனது ஒரு காரியம் நடக்கும். அப்போ தந்தையார்கிட்ட அதே போல தான். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் தந்தையோட சொத்துக்களாக இருக்கட்டும் அதாவது பூர்வீக சொத்துக்களாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது தாய்க்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரமாக இருக்கிற மாதிரி இருப்போம். பெருசாக நம்மளுக்கு ஒரு அனுகூலம் இருக்குமானா அனுகூலம் இருக்கக்கூடிய சூழ்நிலை கம்மியாக தான் இருக்கும். அப்போ தந்தையார் கூட சேர்ந்து போகிறது இந்த புனித பயணம் தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைப்பட்டு கொஞ்சம் ஒரு இதாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இந்த புத்தி அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ 8 கோடி அப்பாவை பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அவ பேரில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவார். ஓகேங்களா? அப்போ மொத்த சகோதரிகளும் சரி நண்பர்களும் சரி இது எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பெருசாக நம்மளுக்கு கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். என்ன எவ்வளோ சொல்ல அடிச்சார் போகலாங்க. அடிச்சார் பார்த்தீங்கன்னா திருவோண சாரம் இல்லைங்களா? அப்போ திருவோண சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ 3 கோடி சாரம் போது சந்திரனோட சாரம் திருவோணம். ஓகேங்களா? அப்போ திருவோண சாரத்தில் இவர் வந்து 8 கோடி 11 கோடி வந்து ஆட்சி அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது நீச்சம் பெறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் தந்தையை வந்து பின்பற்றி போகிறது தந்தை வழி சொத்திட கணக்கு போகிறது தந்தைகிட்ட ஒரு கொஞ்சம் போராடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு எல்லாமே செய்முறை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ சாரம் கொடுத்தா எப்படி இருக்கிறான் ஜாதகம் கொடுத்தா என்ன பண்ண அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது பொதுப்படி இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் பலன். ஓகேங்களா?
சரி ரைட் ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு வெற்றி கொடுக்காது, தோல்வி தான் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொடர்பாக இருக்கட்டும், ஒரு செல்ஃபோன் இந்த மாதிரி தொடர்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக உடன்பாடு இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டங்களில் ஒரு சகோதரி ஸ்தானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. இளைய சகோதரி ஸ்தானம் ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு நம்மளுக்கு தகுந்த வீரியத்தையும் நம்மளுக்கு தகுந்த வேகத்தையும் நம்மளுக்கு தகுந்த ஒரு சுறுசுறுப்பு நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் தடப்பட்டு கொஞ்சம் ஒரு இதாக தான் ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனக்கசப்பு அதாவது மன உளைச்சல தான் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரம் போகலாங்க. அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குதுங்க அடுத்து அவிட்ட சாரம் இல்லைங்களா? அவிட்ட சாரம் வந்து தசையோட நாதனோட சாரம் இல்லைங்களா? 7 கோடி 12 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ அதுவும் அதில் வந்து அவர் 9 நீச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அதாவது சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3ல் நீச்சம் பண்ணதான் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தகவல் மூலியமாக வரக்கூடிய பாக்கியமோ இளைய சகோதரம் வரக்கூடிய பாக்கியமோ நம்ம முயற்சி மூலியம் பெறக்கூடிய பாக்கியமோ இருக்காது. பெருசாக தடைப்பட்டு போயிடும். அப்போ இது என்ன கொடுக்கணும்? நம்ம 7 கோடி 12 கோடி சாரத்துலேருந்து அவர் நீச்சமாகும் போது புத்திநாதன் 8 கோடி 11 கோடி குரு பகவான். அப்போ இது நம்மளுக்கு என்ன கொடுக்கணாக்கா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு திருமணம் பண்ணால் திருமணம் பெருசாக நம்மளுக்கு பெரியகரமாக இருக்காது. நம்ம எதிர்பார்த்த வரன் அமையாது. நம்ம எதிர்பார்த்த பிரகாரம் இருக்காது. ஓகேங்களா? நம்மளை ஆயின செய்யணும் படுக்காரு இந்த மாதிரி பாக்கியமெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு பெருசாக கொடுக்காது. ஓகேங்களா? அப்போ கடத்த உண்டானது, கூட்டு தொழிலுக்கு உண்டானது, ஓகேங்களா, சமூகத்தில் உண்டானது, தூரத்து பயணத்துக்கு உண்டானது, அதாவது முக்கியமான செலவுக்கு உண்டான ஒரு பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம காலகட்டங்களில் அதாவது ஒரு மனைவியும் சரி கூட்டாளியும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குமான்னு கேட்டாக்கா ஒரு பாக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம காலகட்டங்களில் இந்த மாதிரி சாரத்தில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது பாக்கிஸ்தானமாக அதாவது திரிகோண சாணமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி சாரத்தில் அவர் நீச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அது அந்த மாதிரி சாரங்கள் நம்மளுக்கு பாதிக்கப்படும். அதுக்குண்டான உறவுகள் நம்மளுக்கு பெருசாக பேவட்டை கொடுக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஆயுள் குறைபாடு, உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மி, இதெல்லாம் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய பாயிண்ட் ஏற்பட்டு கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ குழந்தைங்க வந்தாங்கன்னா ஒரு சத்து கொடுத்து வாங்குறது. ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரிகள் இந்த மூலம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக உங்களுக்கு ஃபேவரட்டாக இல்லை ஒரு அவங்களுடைய பாக்கியம் அவங்களோட ஒரு அலுவலகம் கிடைக்குமான்னு கேட்டால் பெருசாக இந்த காலகட்டத்தில் பெருசாக கிடைக்காதுங்க. சரி ரைட்டுங்களா? சரி ரைட்டு. நீங்கள் இதுவாக பயணிச்சு போய் சிறப்பு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது